வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் ஸ்டாலினை உலுக்கிய மரணம், கண்ணீரில் தொண்டர்கள். அதாவது தலைமை கழகத்தின் தூணாக விளங்கிய நம் அன்புக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் மறைந்த செய்தி வந்தடைந்தது என்னை சோகத்தில் ஆழ்த்தியது என்றும், அவர்களுக்கு மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினர், கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அவரது உழைப்பையும் வளர்ச்சியையும் அருகிலிருந்து கவனித்து வந்தேன். தலைமை கழகம் அறிவகத்தில் செயல்பட்டு வந்த காலத்திலேயே தலைமை கழக பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்ற தொடங்கினார். அறிவகத்தில் தொடங்கிய பயணம் அரசினர் தோட்ட சட்டமன்ற அலுவலகம், அன்பகம் என தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் துணை மேலாளர் என உச்சம் பெற்றது. தலைமை கழகத்தை நாடி வந்த ஒவ்வொரு உடன்பிறப்பும் அன்போடும் உரிமையோடும் உறவாடி அறிவாலயம் ஜெயக்குமார் என்று பெயரிடப்பட்டார். அண்ணா அறிவாலயத்தின் மேலாளரான பத்மநாதனும் ஜெயக்குமாரும் இரட்டை தூண்களாக தலைமை கழக பணிகளை தாங்கி வந்தார்கள். தலைமை கழகத்தால் எடுக்கப்படும் முடிவுகளை பிழை திருத்தம் செய்து அவற்றை வெளியிட்டதில் அவர்கள் இருவரது பங்கும் அளப்பரியது. அதில் ஒரு தூண் இன்று சரிந்துவிட்டது என்பதும் கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக உள்ளது. அதே போல பாசத்துடன் பழகிய ஜெயக்குமார் அவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தேன். அவரது குழந்தைகளுக்கு பெயரிட்டேன். அவரது குடும்பத்தினரின் திருமணங்களை நடத்தி வைத்தேன். அவரது குடும்பத்தில் ஒருவராய் இருந்தேன் என்றும், உடன்பிறப்பு என்ற சொல்லுக்கேற்ப உடன்பிறப்பாய் துணை நின்ற அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்களை வழியனுப்பும் துயரா நிலைக்கு இன்று ஆளாகிவிட்ட கொடுமையும் வந்து சேர்ந்து விட்டது. அதே போல கலங்கி நிற்கும் உங்களது அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி தேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்றும், அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்களது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினர், கழக உடன்பிறப்புகள் என அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.